நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை 40 என்ற அளவில் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மக்களவை தேர்தலில் தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 இடங்களிலும் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இன்று டெல்லியில் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றிருக்கிறார். மத்தியில் ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை யாருக்கு கிடைக்கும் என்ற நிலையில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்திய கூட்டணி கட்சிகள் 2234 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க கூடுதலாக 38 இடங்கள் தேவைப்படும் என்ற நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் நடைபெற இருக்கிறது. மேலும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்து இவ்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மதவாதத்தையும் வெறுப்பு அரசியலும் விதைக்க நினைப்பவர்கள் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றி விட வேண்டும் என திட்டமிட்டிருந்த நிலையில் அதை தமிழக மக்கள் முறியடித்து இருப்பதாகவும், நாட்டின் பிரதமராக இருந்த மோடி 8 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தும் அதே போல தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி குறித்து பல்வேறு அவதூறுகளை கூறியுமே திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் வாக்களித்து சரியான பாடத்தை புகட்டி இருப்பதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பன்முகத்தன்மை கொண்ட மத நல்லிணக்கத்துடனான சமூக நீதி இந்தியாவை பாதுகாத்திட இந்தியா கூட்டணியால் தான் முடியும் என்பதை கொள்கை வழியில் எடுத்துரைத்ததாலும், எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் நடைபெற்ற ஆட்சியாலும் இந்தியா முழுமைக்கும் பரவ வேண்டிய அவசியத்தை கூட்டணி கட்சிகளும் எடுத்து சொன்னதாலும் தான் இந்த வெற்றி கிடைத்திருப்பதாக இவ்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக தலைமையிலான அணி மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியின் பயன்மிகு திட்டங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 40 தொகுதிகளிலும் முழுமையான வெற்றியை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் நன்றி செலுத்தி இவ்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் அதிகார பலம், அதே போல அவதூறு பரப்புரைகள் இவற்றை தகர்த்தெறிந்து 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மதவாத சக்திகள் இந்த தப்பத்தில் வரவே முடியாத அளவிற்கு இந்த 40க்கு 40 என்ற வெற்றி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்கள் நமக்கு மகத்தான வெற்றியை தந்திருக்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய 5 ஆண்டுகளில் இந்த தமிழகத்தை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மிகவும் சிறப்பாக மக்கள் பணி செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சர்வாதிகாரத்தனமான ஒற்றையாட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டியிருப்பதாகவும், அதே போல மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகளை அரசியல் சுயலாபத்தை பயன்படுத்த நினைக்கும் மதவாத சக்திகளை மக்கள் வாக்காளர்கள் முறியடித்திருப்பதாகவும் இவ்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வெற்றி வழங்கிய அனைத்து வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு வெற்றி பெற்ற திமுகவை சேர்ந்த வேட்பாளர்களும், அதே போல கூட்டணி கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும், மக்கள் சேவை செய்த வேண்டும், அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு ஆட்சி காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனவும் இவ்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.